வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பச்சை பயிறு வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கப் அதாவது 200 கிராம் பச்சை பயிரை நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு நல்லா வறுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு இது கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இப்போ பச்சை பயிர் நல்லா வறுபட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே அரை கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது 70 கிராம் இருக்குது. இப்போ இது கடாய்க்கு மாற்றிட்டு இதுவும் நல்லா வறுத்துடலாம். இப்போ கடலை நல்லா வறுபட்டு நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ நாம் இது நம்ம பச்சை பயிறு வறுத்து வச்சு அதே பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்கறதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கடாயில் மாற்றிட்டு இதுவும் நல்லா வறுத்துடலாம். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு இது நல்லா வறுத்துடலாம். தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நாம் இது நல்லா வறுத்துடலாம். இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பச்சை பயிறு கடலைவேல சேர்த்துடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா பவுடர் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். இது பல்ஸ் மோடில் பவுடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்ஸி ஜார் சூடாச்சுன்னா தேங்காய் அதுக்கப்புறமும் நிலக்கடையில் உள்ள எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதனால் ஜார் சூடாகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நரன்னு இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது 150 கிராம் இருக்குது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நாம் இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்தில் அரிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாக அரிச்சு சேர்த்தாச்சு. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிர் கலவையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் போட்டு நாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறமா நிலக்கடையில் உள்ள எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதனால் இப்போவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நாம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த அளவில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்டு போல் கிடைக்கும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். லட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ லட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், பச்சை பயிறு வச்சு சூப்பராக லட்டு தயாராகிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.